வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்கலாம். கோயிலில் செய்யக்கூடிய அதே போல் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், அது கூடவே பார்த்தீங்கன்னா சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஒன்று போட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். வாங்க தயிர் சாதம் உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோலை நீக்கிட்டு நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு இந்த சைஸில் கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க. இது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் இது போல் கட் பண்ணி நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானொலி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சிறிதளவு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் போல் இது ஆயிலே நல்லா குழவி கொடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம உருளைக்கிழங்க வதக்கியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை உருளைக்கிழங்கோட நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி இதுக்கு சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வரணும். தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 3 பல்லு பூண்டை தோலோடையே தட்டி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வருது பாருங்கள். ஒரு தடவை இது போல் கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்குல சேர்ந்து எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். தயிர் சாதம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா குலைவாக வடித்து நல்லா இதை மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சு மசிச்சு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு நல்லா வானொலி சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு,
கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 வரமிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சதை ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா புளிக்காத தயிராக இருக்கணும். சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கூடவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல்,